சைக்கிள். இந்த பேர் கேட்டதும் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு விழுந்து வாழ்ந்தான் ஞாபகம் வரும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரேஸ் ஓட்டினது, சைக்கிள் ஓட்ட நம்ம அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தது, சைக்கிள் ஓட்ட தெரியாமல் தள்ளிட்டு போனது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட இந்த சைக்கிளோட ஹிஸ்ட்ரியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சைக்கிள் ஹியூமன் பவரில் ஒர்க் ஆகிற ஒரு மிஷின். இது முதல்ல நம்ம முன்னோர்கள் ஒரு ஸ்டோனை ரவுண்டாக ஷேப் பண்ணி அது மூலமாக வீல்ஸை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் அதில் சேரட்ஸை கரெக்ட் பண்ணாங்க. அண்ட் அது மூலமாக நம்ம ஒரு மாட்டு வண்டி, ஒரு குதிரை வண்டி கிடச்சிது. கவ் ஒரு ஹார்ஸ்க்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்களால அந்த வண்டி ஓட்ட முடியாது. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் 1817 கேல்ஸ் ரேஸ் ஒரு சைக்கிளை இன்வென்ட் பண்ணார். டெக்னிக்கலி அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த சைக்கிளுக்கு ட்ரைசின் அண்ட் டேண்டி ஹார்ஸ்னு பல பேர் இருந்துச்சு. என்னதான் நிறைய பேர் இருந்தாலும் அதோட மெக்கானிசம் நம்ம ரொம்ப சிம்பிள் தான். அதில் பெடல்ஸ் கிடையாது, கால் தரையில் வச்சு தள்ளி தான் முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. அதில் பிரேக்ஸ் கிடையாது. இதனாலவே நிறைய ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சு. மக்கள்லாம் அதை யூஸ் பண்ணது நிறைய பயப்பட ஆரம்பித்தாங்க. அண்ட் இதனாலவே அதோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. பட் இட்ஸ் ஓகே. என்னதான் இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தாலும் இந்த சைக்கிளோட பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி நிறைய சைக்கிள்ஸ் வரதுக்கு காரணமாக இருந்துச்சு. நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட இருக்க டேலண்ட்டு ஐடியாவை அப்கிரேட் பண்ணுறது தான். அந்த மாதிரி 1860s மைக்கஸ் ஃபேமிலி கார்ஸ் ரேஸோட ஐடியாவை அப்கிரேட் பண்ணாங்க. அண்ட் அது மூலமாக மைக்கஸ் ஃபேமிலியில் இருந்த ஏர்னஸ்ட் மைக்கஸ் பெடல் வச்ச சைக்கிளை இன்வென்ட் பண்ணார். அந்த சைக்கிளை வெலாசிபேட்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதுக்கு காலை வச்சுலாம் புஷ் பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட் வீலில் கனெக்ட் ஆகியிருக்கிற பெடலை மிதிச்சால போதும் வண்டி மூவ் ஆகும். அண்ட் இவர் தான் இந்த செர்படைன் ஷேப் பாடியை கொண்டு வந்தார். செர்படைன் ஷேப்னா எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ இதனால் வீல்ஸ் பெருசாக இருந்தாலும் அதோட கம்மி ஹைட்டில் ரைடர் சீட் வைக்க முடியுது. அண்ட் அது மூலியமாக நல்ல சேஃப்டியும் கிடைச்சிது. அண்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு பைசைக்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கம்பெனின்னு சொல்லலாம். பட் இதில் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுனால இதோட பாப்புலாரிட்டியும் குறைய ஆரம்பிச்சு. அண்ட் நம்ம ஹியூமன்ஸ் தான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே. இந்த பெடல் ஐடியாவை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு நல்ல மாடலாக கொண்டு வந்தார் மிஸ்டர் ஜேம்ஸ் ஸ்டார்ல. இவர் ஃப்ரண்ட் வீலில் பிக்காகவும் பேக் வீலில் ஸ்மாலாகவும் வச்சு ஃப்ரண்ட் வீலில் பெடல்ஸ் அட்டாச் பண்ணி 1873 லான்ச் பண்ணார். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அந்த காலத்துலேயே கிடைச்சது. இவர் தான் ஃபஸ்ட்டு மெட்டல்ஸை வச்சு சைக்கிளை பில்ட் பண்ணார். அதனால முன்னாடி இருந்த சைக்கிள்ஸை விட லைட் வெயிட்டாக இந்த சைக்கிள் இருந்துச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பேலன்ஸ்டாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த சைக்கிளை வச்சு 1884 தாமஸ் ஸ்டீவன் வேர்ல்ட் ட்ரிப்பை போயிருக்காரு. அண்ட் அந்த ட்ரிப்பை முடிக்க அவருக்கு 3 years ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி இன் 1885 ஜான் கெம்ப் ஸ்டார்லே இன்வென்டட் அ சேஃப்டி சைக்கிள். அண்ட் அதுதான் நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸோட ஃபஸ்ட்டு மாடல். அண்ட் அதோட வீல்ஸ் ஒரே சைஸில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பிரேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கிற சைக்கிள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி செயின் மெக்கானிசம் இருந்துச்சு. அண்ட் அதோட பேர் தான் ரோவர் சேஃப்டி சைக்கிள். இந்த ரோவர்ன்ற பேரை நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். அதுதான் இப்போ இருக்கிற ஃபேமஸ் கார் கம்பெனி ரேஞ்ச் ரோவர். ஸோ த ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாஸ் இன்வென்டட் பை அ ஃபேமஸ் கார் கம்பெனி ரேஞ்ச் ரோவர். ஓகே, சைக்கிள்ஸ் பற்றி 90s or 80s உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாரும் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் பற்றி தான் பேசிட்டேன். பட் நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்ம பாடி ஃபிட்னஸ்க்கும் அண்ட் மென்டல் ஸ்டேபிளுக்கும் ஹெல்ப் பண்ணுற சைக்கிள் பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. லிட்ரலி சைக்கிள்ஸ் பற்றி மறந்தே போயிடும். டெக்னாலஜிஸ் வளர நம்ம சோம்பேறி ஆகிட்டு தான் போகிறோம். முதல்ல நடந்து போனோம், அதுக்கப்புறம் சைக்கிள்ஸ் வந்துச்சு, அப்புறம் பைக்ஸ், கார்ஸ், பிளேன்ஸ், ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையை ஈஸி ஆக்கினாலும் ஒரு விதத்தில் இதெல்லாம் நம்மளை வீக் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸை நம்மளால் தடுக்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். அதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண தேவை இருக்கிற நேரத்தில் மட்டும் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நானும் கொஞ்சம் ஃபிட் ஆகலான்னு யோசிக்கிறேன். ஸோ பாய்.